என்னம்மா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா அம்மா ஞாபகம் வந்துடுச்சா? ஆன்ட்டி ஞாபகம் வந்துருச்சுப்பா. அப்பா, நம்ம அம்மாவோட கண்ணு இப்ப நந்தினி ஆன்ட்டிட்ட தானே இருக்கு. காலையில அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன்ப்பா. அம்மாவோட கண்ணால தான் நந்தினி ஆன்ட்டி பாக்குறாங்கன்னா நம்ம அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு தானே அர்த்தம். எனக்கு நந்தினி ஆன்ட்டியை பார்க்கணும் போல இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா. இங்க பாருமா, அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்கிறவங்கள தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்போ போய் பார்க்கலான்னா? இல்லப்பா, இப்பவே அவங்கள எனக்கு பார்க்கணும் போல இருக்குப்பா. இப்பவா? இப்ப டைம் என்னாச்சு தெரியுமா? காலையில போய் பார்க்கலாம். அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா, இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. அடம் பிடிக்க கூடாது. அப்பா சொன்னா கேட்கணும். கேட்க மாட்டேன், போங்க. துளசி, நந்தினி ஆண்டி உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க. அவங்கள இந்த நேரத்துல போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா? அப்புறம் உன்னை தப்பா நினைப்பாங்கல்ல. சரி, இப்ப போய் பார்க்க வேண்டாம், போன்ல பேசலாமா? சரி, காலையில போன் பண்ணி தரேன். இல்ல, இப்பவே போன் பண்ணுங்க. துளசி, பாவம்மா அவங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்குதுன்னு உனக்கு தெரியுமில்ல. பகல் முழுக்க அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இப்ப அசதியா தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாமா? தப்பு இல்லையா? தப்பு இல்லப்பா, ப்ளீஸ்ப்பா, கொஞ்ச நேரம் மட்டும் பேசலாம்ப்பா. ஃபோன் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். துளசி, நான் சொல்றத கேளுமா. முடியாது, நான் கேட்க மாட்டேன். இப்ப நீங்க ஃபோன் பண்ணி தரலனா இன்னைக்கு நான் தூங்கவே மாட்டேன். போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அப்பா கிட்ட பேச மாட்டீங்களா? ஃபோன் பண்ணாதான் பேசுவேன். சரி, ஃபோன் பண்றேன். இப்ப கொஞ்சம் சிரிக்கலாம் இல்ல? கொடுங்க, நானே பேசுறேன். ஹலோ ஹலோ, நந்தினி ஆண்டி, நான் துளசி பேசுறேன். என்ன துளசி இந்த நேரத்துல? அங்கிள் நீங்களா? நந்தினி ஆண்டி எங்க தூங்கிட்டு இருக்காங்களா? கொஞ்சம் எழுப்பி போனை கொடுங்க அங்கிள், அவங்க கிட்ட நான் பேசணும். நந்தினி ஆண்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்களே துளசி. என்னங்க இன்னும் தூங்காம யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கீங்க? ஆண்டி முழிச்சிட்டாங்களா? அவங்க கிட்ட போன் கொடுங்க அங்கிள். ஒரு நிமிஷம் இருக்குண்ணா. யாருங்க? துளசி ஏதோ உங்ககிட்ட பேசணுங்கிறா. கொடுங்க. துளசி, என்ன இந்த நேரத்துல? ஆண்டி, உங்களை பார்க்கணும் போல இருக்கு. அவ்வளவுதானே? காலையில விடிஞ்சதும் முதல் வேலையா உன்னை வந்து பாப்பேன், போதுமா? தேங்க்ஸ் ஆண்டி. நிஜமா வருவீங்கல்ல? நிச்சயமா வந்து பாப்பேன். நான் வரும்போது நீங்க தூங்காம முழிச்சிட்டு இருக்கணும்ல. அதுக்கு நீங்க இப்ப தூங்குனாதானே சரியா இருக்கும். அதனால அப்பாவையும் பாட்டியும் தொந்தரவு பண்ணாம நல்ல புள்ளையா போய் தூங்கணும், சரியா? சரிங்க ஆண்டி, குட் நைட். சரி, குட் நைட் செல்லம். அப்பா கிட்ட கொடுக்குறேன், இந்தாங்கப்பா. சாரி மேடம், குழந்தை ரொம்ப அடம் பிடிச்சா, அதான் கால் பண்ணேன். பரவாயில்ல சார், இதுல என்ன இருக்கு? குழந்தை தானே. சரி மேடம், வச்சிடறேன். ஓகே சார், நான் காலையில வந்து துளசியை பாக்குறேன். சரிங்க, நான் வச்சிடறேன். தேங்க்யூப்பா. என்னவாம்மா? துளசி என்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. காலையில நாம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? கேட்கணுமா? தாராளமா போய் பார்த்துட்டு வந்துடலாம். தேங்க்ஸ்ங்க. தூங்கு.
அச்சச்சோ சொச்சிச்சி. சரி 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 போதுமா உங்களுக்கு? போதுமா? சரி 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 போதுமா உங்களுக்கு? வேண்டாமா? எது கழறீங்க? ம்? இதுல முருங்கைக்காய் இருக்கு, அத போட்டு சாம்பார் பண்ணிடு. அப்புறம் அவரைக்காய் பொரியல் பண்ணிடு. முக்கியமா அத்தையை எந்த வேலையும் செய்ய விடாது. நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு. சரிம்மா. இதோ வந்துட்டேங்க. சாரி லேட் ஆயிடுச்சு. வா கிளம்புறமா. அத்தை, நான் துளசியை போய் பார்த்துட்டு ஒரு 1 hourல வந்து. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ம். டேய், நீ நந்தினியை திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு தானே போவ? ஆமா ஏன்? இல்ல லேப்டாப் பேக்கோட கிளம்பிட்டியேன்னு கேட்டேன். இது அப்படியே கார்ல தூக்கி போட்டுருவோமா? திரும்பி வரும்போது இவ்வளவு அப்படியே கேட்டோட டிராப் பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன். 11 o'clock மீட்டிங் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங். மீட்டிங் இருக்குன்னு காரை ஃபாஸ்டா ஓட்டாத. நந்தினிய பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. அவ உடம்பு இன்னும் முழுசா பழைய நிலைமைக்கு திரும்பலடா. என் பொண்டாட்டிமா, உனக்கு இருக்கிற மாதிரியே அக்கறை, அருளானந்தம், பாசம், பரமேஸ்வரம்லாம் எங்களுக்கும் இருக்கு. சரியா? ஏங்க, அத்தை ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, அதையே நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க. ஐயோ நீ வேற என்னமோ உலகத்திலேயே இவங்களுக்கு மட்டும்தான் உன் மேலேயும் குழந்தை மேலேயும் அக்கறை இருக்கிற மாதிரியும் நாங்கெல்லாம் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்துற மாதிரியும் பேச்ச பாரு ஒவ்வொரு வாட்டியும். அப்பா சாமி, தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. முதல்ல நந்தினிய சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்டு வா. அந்த பயம். பேசு மவனே பேசு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பேச போற? என் பேத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ வாயே திறக்க முடியாது. தான் இருக்கேன், இப்போல ட்ரைனிங் கொடுத்துட்டு தானே இருக்கேன். ஆமா. ஏங்க, இப்படியே நீங்க அத்தை கிட்ட எடக்கு முடக்கா பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்பவே இவ பேச ஆரம்பிச்சு உங்களை வாயை மூடுங்கப்பான்னு சொல்லுவா. சொன்னாலும் சொல்லுவேன், எங்க அம்மாவுக்கு பேத்தி தானே. அம்மாடி, அம்மாக்கு பாய் சொல்லு. அம்முச்செல்லம், அம்மா போயிட்டு துளசியை காப்பாத்திட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு. அது வரைக்கும் பாட்டிக்கு தொல்லை கொடுக்காம சமத்தா இருக்கணும். சரியா? சமத்தா இருப்பா. சரி, பாத்துக்கோங்க அத்தை. நான் போயிட்டு சீக்கிரம் வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கண்ணம்மா, அம்மாக்கு பாய் சொல்லுங்க. போற வழியில புது பேக்கரியில ஒரு கேக் ஏதாவது வாங்கிட்டு போடுவோம் அந்த குழந்தைக்கு. சரி. நல்லா இருக்கு அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம். சொல்லு முரளி. விஸ்வா, அந்த கோயம்புத்தூர் கிளையண்டோட மீட்டிங் 11 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம்ல. அவன் நான் வந்துடுறேன், ஒரு 10:45 வந்துடுறேன். அது இல்ல, அவர் ஃபேமிலியை கூட்டிட்டு இப்பயே சைட்டுக்கு வந்துட்டாருடா. ஏன் என்ன அவசரம்? இல்ல, ஒரு ஃபேமிலியோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுமா, அதனால கிளையண்ட் இப்பயே மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. சீக்கிரம் வா. இல்ல முரளி, நான் சரி நான் வரேன். நீ வை. என்னாச்சுங்க? இது கிளையண்ட் மீட்டிங் 11 o'clock ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம். அவர் திடீர்னு கிளம்பி ஃபேமிலியோட வந்துட்டாரா, எங்கேயோ ஊருக்கு போறாராம், உடனே பார்க்கணுமா. ஏங்க, அது முக்கியம் தானங்க. பரவாயில்லைங்க, நீங்க போற வழியில என்ன ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல இறக்கி விடுங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். இல்ல அதெல்லாம் வேணாம், தனியா போக வேண்டாம். நீ ஒண்ணு பண்ணு, நீ வீட்டுல இரு, நான் போய் மீட்டிங்கை சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு 11:30 வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இல்லங்க, துளசி ராத்திரியே என்ன பார்க்கணும்னு சொன்னா. நான் தான் விடிஞ்சதும் முன்னாடி வந்து நிப்பேன்னு சொல்லி சமாதானப்படுத்தினேன். அதனால விடிஞ்சதும் அவ என்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பா. நான் இப்ப அங்க போலனா குழந்தை ஏமாந்து போயிடுவாங்க. கண்டிப்பா போலன்னா குழந்தைக்கு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். பட் தனியா போக வேண்டாமேன்னு பார்த்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, ஆட்டோலயே போயிட்டு ஆட்டோலயே வந்துட போறேன். சரி ஒண்ணு பண்ணலாம், நீ போகும்போது ஆட்டோல போயிடு, நான் வரும்போது உன்னை வந்து கூட்டிட்டு போயிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க சைட்டுக்கு போய் கிளையண்ட்டை மீட் பண்ணி நல்லபடியா முடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன வேலை தான். நான் வரும்போது உன்னை கூட்டிட்டு வரவா. இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லயே டிராப் பண்ணிடுறேன். முருகானந்தத்தோட ஆட்டோ இருக்கு, அதுல போயிடு. நில்லு துளசி, நில்லுமா. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, முதல்ல இதை சாப்பிடு. நந்தினி ஆண்டி வந்தாதான் நான் சாப்பிடுவேன். அவங்க வருவாங்க, முதல்ல நீ சாப்பிடு. ஆஹா, அவங்க வந்தாதான் நான் சாப்பிடுவேன். வா, முதல்ல நீ வா, நான் சொல்றத கேளு. நீ உட்காரு, உட்காரு. நந்தினி ஆண்டிக்கு உன்னை விட சின்ன குட்டி பாப்பா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டி தானே செஞ்சு வச்சுட்டு வரணும். அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு தான் இங்க வர முடியும். அதனால அவங்க வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணாம சாப்பிடணும். இல்லப்பா, நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அங்க இருந்து கிளம்பிட்டாங்களான்னு கேளுங்க. அவங்க தான் கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, வந்துருவாங்கம்மா. எதுக்கு ஃபோன் எல்லாம் பண்ணிக்கிட்டு? அவங்க வரமாட்டாங்க. ஏன் அப்படி சொல்ற? நைட்டு ஃபோன்ல ஆண்டி என்கிட்ட என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? காலையில எழுந்ததும் என்ன வந்து பாக்குறேன்னு சொன்னாங்க. காலையில இவ்ளோ நேரம் ஆச்சு, நான் ஸ்கூலுக்கு வேற கிளம்பிட்டேன், அவங்க இன்னும் வரல. அப்படின்னா வரமாட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்படின்னு யார் சொன்னது? ஐ, நந்தினி ஆண்டி. ஹாய் நந்தினி ஆண்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ஆண்டி, காலையில
சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு இவ்ளோ லேட்டா வரீங்க? சாரிடா குட்டி, வீட்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே ஆண்டி சீக்கிரமா வந்துருவேன். பாருமா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு எங்க 2 பேரையும் படாத பாடுபடுத்திட்டா. வாமா. இது வரமா. அய்யோ, நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லையா? என்ன துளசி நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு தானே. இப்படி சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கலாமா? சரி, நானே உனக்கு கூட்டி விடுறேன்னு. நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். நீங்க என்கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒண்ணு தர போறேன். என்ன தர போறீங்க? இந்த கேக்கு அங்கிள் வாங்கி கொடுத்தது, இந்த சாக்லேட் ஆண்டி வாங்கிட்டு வந்தது. ரெண்டுமே உங்களுக்கு தான். வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ குட்டி. இப்ப சொல்லுங்க, நீங்க என்கிட்ட என்ன கேட்க போறீங்க? உங்ககிட்ட இருக்கிறது எங்க அம்மாவோட கண்ணு தானே? சொல்லுங்க, எங்க அம்மா கண்ணு தானே? ஆமாண்ட செல்லம், உன் அம்மாவாலதான் என்னால இந்த உலகத்தையே பார்க்க முடியுது. அப்ப இனிமே நீங்க தான் எனக்கு அம்மாவா? சொல்லுங்க ஆண்டி, எங்க அம்மாவோட கண்ணால தான் நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க தானே எனக்கு அம்மா. அப்படின்னா இனிமேல் நான் உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன். துளசி, ஏன் சார் குழந்தைய அதட்டுறீங்க? சாரிங்க, அவ ஏதோ தெரியாம. அதான் சொல்லிட்டீங்களே தெரியாமன்னு. சின்ன குழந்தை தானே, அவளுக்கு என்ன தெரியும்? பொதுவாவே குழந்தைங்க பேசுற நிறைய வார்த்தைகளுக்கு குழந்தைத்தனங்கிற அர்த்தத்தை தவிர பெருசா வேற எந்த அர்த்தமும் இருக்காது சார். இப்ப என்ன, இவ என்ன அம்மானு தானே கூப்பிடுறேனா, அதனால அவளுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா தாராளமா கூப்பிட்டுட்டு போட்டோம். அது இல்லம்மா. புரியுதுமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இவ என்ன அம்மானு கூப்பிடுறதுனால எனக்கோ என் ஹஸ்பண்ட்கோ என் மாமியாருக்கோ எந்த தர்ம சங்கடமும் கிடையாது. அதனால நீங்க எந்த உறுத்தலும் இல்லாம இருங்க. செல்லம், இனிமே நீங்க என்ன அம்மானே கூப்பிடுங்க, அதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. தேங்க்யூமா. சரி, இப்ப சாப்பிடலாமா? சாப்பிடலாம். கொடுங்க. ஆ. வாங்க வாங்க வாங்க, இங்க உட்காருங்க. என்ன சாதம் இது? பால் சாதமா? யம்மி டேஸ்ட், சூப்பரா இருக்கும்ல. ஓகே, பால் சாதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க. ஆ, இந்தாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. நான் வந்த பிறகு இங்க விளையாடலாம். இல்லட செல்லம், எனக்கும் உன்ன மாதிரியே ஒரு குட்டி பாப்பா இருக்காங்கல்ல, அவங்க இந்நேரம் என்ன காணாம அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் இப்ப போயிட்டு நாளைக்கு வரேன். இப்போ உங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புவீங்கல்ல, அது வரைக்கும் அம்மா இங்கதான் இருப்பேன். சரியா? நாளைக்கு நீங்க வருவீங்களா? கண்டிப்பா வருவேன் செல்லம். நீங்க வந்தாதான் நான் சாப்பிடுவேன். சரிடா கண்ணா, கண்டிப்பா வருவேன். என்ன? இந்தா சீக்கிரமா சாப்பிட்டு வேன் வந்துரும்ல. சீக்கிரம் சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சாக்லேட் சாப்பிடணும்னு. கேக் எடுத்துட்டு போறீங்களா ஸ்கூலுக்கு? ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறீங்களா? வர வர துளசி அந்த பொண்ணை ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டா. இது எங்க போய் முடியுமோ தெரியல.
சோத்துல மண்ணள்ளி போட்டுட்டு நீ சோறு சாப்பிட்டுட்டு இருக்கியா? சார் வேணாம் சார் வேணாம், அனாவசியமா என் மேல கை வைக்காதீங்க, எனக்கும் ஆள் இருக்கு. ஆள் இருக்கா? அவன் எவன்னு நானும் பாக்குறேன். வாடா. சார் வேணாம் சார், சார் சார் வேணாம் வேணாம் சார். ஊர் மக்கள் முன்னாடி நல்லவனா நடிச்சு பெரிய ஆள் ஆளான்னு பாக்குறியா? எலெக்ஷன் வந்து நீ ஜெயிச்சாதான்டா கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரின்னு. ஆனா நான் இப்போவே இன்ஸ்பெக்டர். என்னை எதிர்த்து எவனாவது இந்த ஏரியால வாழ்ந்துடுவானா? வாழ விட்டுருவேனா? ஆனா நீ என்னை எதிர்த்துட்ட. உன்னை நான் சும்மா விட்டா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் என் மேல இருக்கிற பயம் போயிடாது? பயம் போயிடாது? சொல்றா. சார் நீ தப்பு பண்ண, அதனால உங்க மேல பெட்டிஷன் கொடுத்தேன். தப்ப தட்டி கேட்க நீ என்ன சினிமா ஹீரோவா? ஆமாண்டா, தப்பு தான் பண்ண, இன்னும் தப்பு பண்ணுவேன். இங்க கடை வச்சிருக்கவன், வாழ்றவன் அத்தனை பேருக்கும் என்னை பார்த்தா பயம் வரணும். எனக்கு தோன்றப்பெல்லாம் கண்ணில் மாற்ற அத்தனை பேரையும் தூக்கி போட்டு மெதிப்பேன். உன்னால மட்டும் இல்ல, எவனாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மேலிடத்து பவர் இல்லாம ஒரு இன்ஸ்பெக்டர் இறங்கி இவ்ளோ விளையாடுவானான்னு ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டேன். யோசிச்சிருந்தீனா பல வருஷத்துக்கு நிம்மதியா இருந்திருப்ப. இனிமே நீ நிம்மதியா இருக்கிறத பத்தி யோசிக்கவே கூடாது. டேய், மத்த இன்ஸ்பெக்டர்லாம் எதுக்காக இந்த வேலைக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த வேலைக்கு வந்ததே என் இஷ்டத்துக்கு நடக்கத்தாண்டா. என் இஷ்டத்துக்கு இடைஞ்சலா இருந்தா என் அப்பனா இருந்தாலும் யோசிக்க மாட்டேன், தூக்கி போட்டு மெதிச்சிட வேண்டாம். சார் நீ எனக்கு பண்ண காரியத்துக்கு உன்னை நான் பாராட்ட வேணா? இந்த பாராட்ட இந்த ஊர் மக்களே பார்த்து பயப்படணும்டா. பயப்படணுமா வேண்டாமா? சொல்றா, பயப்படணுமா வேணாவா? சொல்றா. என்ன பண்ற? சொல்றா. ஏய், சார் வேணாம் சார். ஆள் வச்சிருக்கேன்ல, கூப்பிடுறா 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 கூப்பிடுறா. சார் விட்டு சார், கூப்பிடுறா. ஆள் வச்சிருக்கேன் நீ? எழுதுறா. கம்ப்ளைண்டா கொடுக்குறேன், கம்ப்ளைண்டா கொடுக்குறேன். வா வா. வெளியில இந்த ஊர்ல இருக்கவங்கள அழகணும்டா இத பார்த்து. ஏந்திரி ஏந்திரி. ஏறா ஏறா. சொல்றத கேளுங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஆள் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சொல்றத கேளுங்க. யாருக்கிட்ட? சார் அடிக்காதீங்க சார். சார் வலி தாங்க முடியல சார், அடிக்காதீங்க. ஐயோ, என்னடா பாக்குற? இன்னும் ஒரு ஹவருக்கு இந்த ஏரியா பந்து, எந்த வண்டியும் போகாது. திருப்பிட்டு போ. ஆட்டோ ரிப்பேர் சார். வண்டி ரிப்பேர்னா தள்ளிட்டு போடா. நீ வாடா. கடவுளே, கம்ப்ளைண்டா கொடுக்குற, கம்ப்ளைண்டா கொடுக்குற. என்னண்ணா இப்படி போட்டு அடிக்கிறாரு? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்க. போடா வாழ. என்ன பண்ண நானும் பாக்குறேன். ஏய், இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இது ஒரு எச்சரிக்கை. பாத்தீங்கல்ல, இதுதான் உங்க கதி. என் மேல மொட்டை பெட்டிஷனு, கம்ப்ளைண்ட், அது பண்றான் இது பண்றான்னு எங்கேயாவது வாய திறந்தீங்க, இவனையாவது தூக்கி போட்டு மெரிச்சேன், உங்களை மெதிச்சே கொன்னுடுவேன்.